தாய் என்றாலே கடவுளுக்கும் மேலே என்று தான் நான் சொல்வேன். இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, இதே மாதிரி தான் எல்லா தாயும் இருப்பாங்க, இன்றைக்கும் இருப்பாங்க, முதல்லேருந்து முடிவு வரை இருப்பாங்க. நம்ம பிறக்கிற நாளிலிருந்து அவங்க இறக்குற நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாங்க. இது ஒரு பாடம். கடவுள் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தாயை யாருமே கைவிட்டுறாதீங்க. அவங்கள கடவுளை வழிபடுற மாதிரி வழிபடலனாலும் பரவாயில்ல, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள சோதனை கொடுக்காதீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க செலவுக்கு காசு கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துங்க, தனியாக விடாதீங்க, எந்த இடத்துலையும் அவங்க தனியாக தவிக்க விடாதீங்க. புள்ளிய ஏன் இவனை பெற்றவனோ என்று அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க. இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம உறுப்பில் எப்படி ஒரு உறுப்பு கண்ணோ மூக்கோ காதோக்கோ அடிபட்டா அதை சரி செய்ய நினைக்கிறோமோ, நம்ம உயிராக கூட இருக்காங்க. ஆனால் எப்படி நம்ம அதை உதாரணத்துக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். தாய் கடவுள் பூமிக்கு வர முடியாததுனால்தான் அம்மாவை கொடுத்துருக்குறாரு. யாருமே அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு சோதனை கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணு கலங்குது. அந்த தாய் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமான்னு தான் யோசிச்சிருப்பாங்களே தவிர அவங்கள காப்பாற்றி அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த கட்டி பிடிச்சின்னு என் பிள்ளையை எப்படியெல்லாம் காப்பாற்றலான்னு தான் நினச்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலை கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் தான் வந்திருக்கும். அதுதான் தாய். கடவுள் ஒரு கெட்டதை கொடுத்து நல்லதை கொடுத்துருக்காருன்னா, இதுக்கப்புறமாவது எந்த தாயையும் எந்த மகளும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கள தன் கண்ணு மாதிரி பாதுகாத்துங்க. அவங்கள எங்கேயும் வெளியே பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க. சில தாய் ரோசமாகவும் இருக்காங்க, நான் உழைப்பில் தான் வாழணும்னு. இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களால உழைப்பில் வாழ முடியாதுல்ல. மகன் தானே அவங்கள பார்த்துக்கணும். இதானே சுழற்சி முறை. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் குழந்தையா வரும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. யாருமே அம்மாவை கைவிட்டுறாதீங்க. கடவுளுக்காக கடவுள் இருக்காரு உண்மை. ஆனால் கோயில் குளமா சென்று கடவுளை பார்த்தா பாவம் கழியும் புண்ணியம் கழியுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அம்மா காலை தொட்டு கும்பிட்டான் எல்லா பாவமும் கழியும்.